உடையாளூர் பாகவதர் என்கிட்ட ரொம்ப அபிமானம் இருக்கு. அவர் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இதை பாடக்கூடாதுன்னு துகாமணி நுபஜே தோஷ கரா கோஷ ஆனந்தே. வார்த்தைகளை பாட்டில் தப்பாக சொன்னால் கூட தப்பாக ஆகாது. வேதம் இல்லை, வேதத்தை அக்ஷர சுத்தம் இல்லாமல் சொன்னால் விருத்த பலனை கொடுத்துடும். ஆனால் நாம சங்கீர்த்தனை எப்படியும் பாடலாம், அக்ஷர சுத்தம் இல்லாட்டாலும் துகாராம் மகாராஜுடைய பிரமாணம். துகாமனே நுபஜே தோஷ, நுபஜே ஆக்க முடியாது, தோஷம் ஆக்க முடியாது, நீ எப்படி வேணால் பாடினாலாம். ஆனால் அர்த்தத்தை மாற்ற விட. அதுதான் நான் சொல்கிறது. என்னென்னா அதுக்கு உண்டான அர்த்தங்கள் சரி. இப்போ சுந்தரதே தியானம் உபாய விட்டவரி கரை கட்டவரி, சுந்தரதே தியானம் கரை கட்டவரி டேவுனியா துகாமணி மாஜேன்னு எப்படி இருக்கும்? அதில் தான் நம்மளுடைய ஒரு அபிப்பிராயம் இருந்தே தவிர நான் யாரையும் குத்தம் சொல்லலை. அந்த பாட்டு அவசியம் பாட வேண்டிய பாட்டு. நீங்கள் அதை கேட்டீங்கன்னா நான் சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கேன். அது வேறு விஷயம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், நாம சங்கீர்த்தனம்ங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடோட கூடிய ஒரு வழிமுறை இல்லை. அப்படி பார்த்தா யாரும் பக்கத்தில் வரக்கூடாது. இங்கே துகாராம் மகாராஜ் சொல்கிறார், நிஜல்யானிங்காத்தா உபா நாராயணா. படுத்துண்டு நாம சொன்னால் உட்காந்து கேட்பேன், ஆனால் படுத்துன்னு சொல்லும் போது உன் கண்ணில் ஜலம் வரணும். அதுதான் வித்தியாசம். आंघोळी नलगे दोंड धुवावे. आंघोळ ना, आंघोळ म्हणजे काय? आंघोळ स्नान. ஆங்கோழி நலகே, குளிச்சுட்டு தான் நாம சங்கீர்த்தனம் சொல்லணுங்கக்கூடிய சாமானிய தர்மம் கூட கிடையாது. எங்கும் சொல்லலாம். மூத்திரமல விசர்ஜனம் பண்ணக்கூடிய இடத்துல கூட சொல்லலாம். துகாராம் மகாராஜுடைய பிரமாணம் இருக்கு. அதே மாதிரி அக்ஷர சுத்தம் சில வேளைக்கு இருக்கும், சில வேளைக்கு தெரியாது. க க க கன்னு இருக்கு, சொல்லுடானா கா 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 பன் ப ப ப ப. 4 தெரியுமா உனக்கு? தெரியுமே, சொல்லு. பா 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 பா. பரவாயில்ல. இது வேதம் வேற. வேதம் வசதியாக உள்ளது. அதுக்குள்ள உச்சாடன லோப்பம் சொல்லியிருக்கு. உச்சாடனம் தவறுல இருந்தால் லோப்பம் விருத்த பலனை கொடுத்ததுக்கு எவ்வளவோ புராணங்கள் இருக்கு. கும்பகர்ணன் விருத்தமாக உச்சாடனம் பண்ணதுனால தான் 6 மாதம் தூக்கம் அவனுக்கு வந்தது. சரித்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். நாம சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தன சாதன பைசோபே ஜளத்தில பாப்பே ஜன்மாந்திரேச்சு. சாதன பைசோப்பே, எளிமையாக உள்ள சாதனம். நாம் நம்மளுடைய இதுலேயே பரிவாரில் கூட பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு தான் அந்த சுத்தமாக அக்ஷரத்தெல்லாம் சொல்லிக் சாதாரண கேம்பில் வரவளுக்கெல்லாம் அதை கண்டிஷன் போட மாட்டோம், போடக்கூடாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நமக்கு காத்தா பிரமாணம். காத்தால எப்படி இருக்கு? அதில் கிருஷ்ணம்மான்னு இல்லை, ரங்கம்மான்னு இல்லை, கிருஷ்ணாயின்னு இருக்கு நினைக்கிறேன். கிருஷ்ணாயின்னு இருக்கு. ரங்கம்மான்னு எங்கே தேட முடியாது. நீங்கள் அது கிருஷ்ணாயி எப்படி மாறி வந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதில் போட்டி வேற. நான் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு முதல்ல இந்த பாட்டை கொண்டு வந்தேன். இல்லை, நான் தான் கொண்டு வந்தேன். சரி, எதாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒன்றும் அதில் அபிப்பிராய பேதம் கிடையாது. இன்றைக்கும் சொல்கிறேன், அவளை நமஸ்காரம் பண்ணுறேன். இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் மாறி வருது, அது அர்த்தம் பேதம் வருது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். அதிகப்படியாக சொல்லியிருந்தால் க்ஷமாக்கரா. உடையாளூர் பாகவதர் நம்ம நாம சங்கீர்த்தன பஜன மண்டலிக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். பெரிய பெரிய அவர் நினைச்சிருந்த பெரிய சங்கீத மேதைகளுக்கு போயிருக்கலாம், மேடைகளில் போய் பண்ணியிருக்கலாம். குரு கிருப்பை இங்கே கொண்டு விட்டது. நம்ம உடையாளூர் பாகவதரோட ஒரு பைரவியோ ஒரு காம்போதியோ பெரிய சங்கீதக்காரனால போட முடியாது, எனக்கு தெரியும். அது குரு கிருப்பை. அவரை பற்றின ஒரு சரித்திரம் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது காரணம் என்ன? संतांची पायी आम्हाच्या विश्वास सर्व भावे दासाने झालो त्यांचा. तुकाराम महाराज குருநாதன்ட்ட உள்ள விசுவாசம் இங்கே கொண்டு விட்டுருங்க. கச்சேரின்னா அது வேற. டிராஃப்ட் என்ன வச்சிருக்க நீ, செக் என்ன வச்சிருக்க, டோன் ஃப்ரோ இருக்கா,
இறங்கின உடனே ஆட்டோ சார்ஜ் எங்கே? அந்த சமாச்சாரம் இங்கே இல்லை. அங்கே அவளுக்கு நன்னா இருந்தது, ரொம்ப பிரமாதமாக காம்போதி இருந்தது, கண்ட ஜாதி திருப்பட தாளத்தில் பண்ணாலும் ரொம்ப நல்ல வரட்டுமா அண்ணா டாட்டா போயிடுவேன். இங்கே அப்படி இல்லை. ஏகதேசம் படினா கூட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவாள். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அதுதான். அதனால் இந்த சப்ஜெக்டை இதோட விடுறேன். ரங்கம்மா பாடணும், பாடுறவள் பாடுங்கோ. அதில் எதுவும் வேணும்னு சொன்னால் அந்த லெட்டரை லிபி உங்களுக்கு நான் தரேன், என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நான் யாரையும் குற்றம் சொல்லலை. விட்டால 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 அடுத்ததாக வெள்ளி தாரரி குண்டனி. இந்த குண்டனிங்கிறது என்னன்னா வேசி, பிங்களா அப்படிங்கிற பேர். அவர் வீட்டுக்கு பல புருஷர்கள் வருவார்கள், வேசி தொழில். ஆனா அவள் எப்போ இளமையா இருக்க முடியுமா? ஞானேஸ்வர பகவான் லாவண்ய மான்யதா வித்யா வந்த சகே ஸ்வஜன புத்திர களத்திர விஷயி போக வயசா வியர்த்த தேகா சகித மரணாந்தா. நாம் இப்போ அழகா இருக்கோம், நாளைக்கு எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. மிஸ் வேர்ல்டு இன்னைக்கு நன்னா இருக்கலாம், இன்னும் 25 வருஷம் கழிச்சா எப்படி இருப்பார்? லாவண்ய மான்யதா வித்யா வந்த சகே ஸ்வஜன புத்திர களத்திர விஷயி போக வயசா வியர்த்த தேகா சகித மரணாந்தா. இதுகள்லாம் நமக்கு ஆசைப்பட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு உண்டப்பா. இந்த பெண்களாவும் அப்படிதான் இருந்தா. இவளுடைய வயசு ஆக 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 யாரும் இவள்கிட்ட வரதில்லை. இவ ஒரு பிரவச்சனம் கேட்கன்னு இருந்தது. பிரவச்சனத்துக்கு போனால் அங்கே நம்மளை காப்பாற்றக்கூடிய புருஷன் ஒருத்தன் உண்டு. அவன் விராட் புருஷன், அவன் ஒருவன் தான். அவனை பிடிச்சா தேவையில்லையே. அது எப்படி பிடிக்கணும்னா மனசில் தியானம் பண்ண விராட் புருஷன் மனசில் தியானம் பண்ணினாள் அவள் பிங்களா. சாட்சாத் பகவத் தரிசனம் அவளுக்கு கிடைச்சது. சகஜ சமாதி கிடைச்சது. நோக்கம் வேற, ஆனா பலனோ பிராப்தியாச்சு பிங்கள விஷயத்துல. ஆக அஜாமேளன், சாவரி, வால்மீகி, பிங்களா பிரத்யக்ஷ புராணி வந்திய கீழே. எதன் மூலமாக இது பிராப்தியாச்சு? ஜிஹ்வே கோடதீனாம் அக்ஷராஞ்ச ரஸ, ஜிஹ்வே கோடதீனாம் அக்ஷராஞ்ச ரஸ, ஜிஹ்வே கோடதீனாம் அக்ஷராஞ்ச ரஸ, ஜிஹ்வே अक्षरा